அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகும் பொழுது ஒரு தமிழ் மாதமானது பிறக்கிறது. அந்த வகையில் செப்டம்பர் 16ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சூரியனின் மாற்றத்தால் புரட்டாசி மாதமானது பிறக்கிறது. நவகிரகத்தில் சூரியனின் பயிற்சியை தமிழ் மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாத காலம் கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகர ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தினத்தில் குரு, ரணருண ரோகஸ்தினத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தினத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தினத்தில் சுக்கிரன் கேது, தனவாக்கு குடும்பஸ்தினத்தில் சனி வக்கிர நிலையிலும், தைரிய வீரியஸ்தினத்தில் ராகு என்று கிரகங்கள் வலம் வருகின்றன. புரட்டாசி மாத ஆரம்பத்தில் கன்னி ராசியில் சூரியன் பயிற்சியும், துலாம் ராசியில் பயிற்சியாகும் சுக்கிரன், கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன், இந்த கிரக பயிற்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கிறது. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்பமும் துன்பமும் நிறைந்ததாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளால் மனம் சற்று அலைக்கழிக்கப்படலாம். பணியிடத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் அதிகமான உழைப்பும் தேவைப்படும். சிறந்த நண்பர்களின் உதவியாளர்கள் அனைத்து சவால்களையும் சமாளித்து உங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். நிதி நிலையில் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். திடீரென பெரிய செலவுகள் உங்கள் நிதி திட்டங்களையும் மனதையும் தொந்தரவு செய்யலாம். வேலை தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் இனிமையாகவும் இருக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் பிரச்சனைகள் தீரும். இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்படுவதையும் கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். தொழில் செய்யக்கூடியவர்கள் சந்தையில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. உங்களின் உறவு விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பல சமயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உங்கள் முன் ஏற்படலாம். பொதுவாகவே வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகப்படியான வேலை உங்களை சோர்வடைய செய்யலாம். ஆனாலும் அது சாதகமான முடிவுகளை கொடுக்கும். தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். செல்வாக்கு மிக்கவருடன் தொடர்பில் இருப்பதன் மூலம் பல புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். மாதத்தின் பிற்பாதையில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று வேலையாக இருக்கலாம். இதன் காரணமாக வீடு மற்றும் குடும்பத்தில் போதுமான கவனம் செலுத்த முடியாது. உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்த உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதிய நேரம் ஒதுக்க வேண்டும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். முதல் பாதையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீரென்று உங்கள் வேலையில் பெரிய மாற்றத்தை காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் மற்றவர்களை குறை கூறாமல் உங்கள் வேலையில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். சமூக சேவை அல்லது பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல மரியாதை கிடைக்கும் அல்லது உயர் பதவியும் வழங்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் புகழ் அதிகரிக்கும். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் லாபம் ஈட்டவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வணிக கண்ணோட்டத்தில் மாதத்தின் 2ஆம் பாதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் உங்கள் தடைப்பட்ட வேலையின் வேகமும் பெறலாம். இந்த மாதம் உங்கள் கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை அதிகமாகவே இருக்கிறது. வீட்டிலும் வேலையிலும் எப்பொழுதுமே உங்கள் சொந்த விருப்பத்தை முன்னிறுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உங்கள் நேரத்தை கருத்து வேறுபாடு ஏற்படலாம். எனவே கவனம் தேவை. அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்கும். வரவேண்டிய பணமும் வரும். உத்தியோகத்தில் இருப்போரின் கோரிக்கைகளும் நிறைவேறும். ராகுவும் கேதுவும் உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார்கள். தடைப்பட்ட வேலை சட்டென்று நடைபெறும். வேலை, கல்வி, வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்லும் முயற்சியும் வெற்றியாகும்.
திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். பாக்கிய லாபஸ்தனங்களுக்கும் ஜென்ம ராசிக்கும் குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு என்ற நிலை உயரும். புதிய நட்பால் உங்கள் மனம் மகிழும். மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம். ராகுவால் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். தைரியமாக செயல்பட்டு மற்றவரால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிப்பீர்கள். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத இடத்திற்கு உங்கள் நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணமும் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நீண்ட நாள் கனவை நனவாக்குவார். பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும். பணம் பல வழிகளிலும் வரும். கோவில் வேண்டுதலும் நிறைவேறும். தொழில் வியாபாரம் விருத்தியாகும். பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். செவ்வாய் பகவானால் உடல்நிலையில் இருந்த பாதிப்பும் விலகும். எதிர்ப்புகளும் போட்டியும் நீங்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்களும் முடிவிற்கு வரும். உங்களுக்கு புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளையும் ஏற்பீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் குருவுடன் இணைந்து செயல்களில் லாபத்தை உண்டாக்குவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கிட்ட போட்டியாளர்கள் பலம் இழப்பார்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் செயல்களில் லாபமும் உண்டாகும். அசத்தியமான துணிச்சலுடன் செயல்பட்டு நினைப்பதை நடத்தி முடிப்பீர்கள். குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைகளை எல்லாம் தாண்டி தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். புதிய பொறுப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு கனவு நனவாகும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனையும் விலகும். ராகுவின் அருளால் நினைப்பதை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதியன்று துவங்குகிறது. புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய 2 நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செப்டம்பர் 17ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கியது. புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமையில் ஏகாதசி, கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம், விஜயதசமி ஆகியவையும் அதற்கு அடுத்த நாளை ஏகாதசியும் வருகிறது. அக்டோபர் 2ஆம் தேதியான புதன்கிழமையில் மகாலய அமாவாசையும் 2 பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு. புரட்டாசி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம். தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பானது. புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனி பகவானால் பாதிப்பு இருப்பவர்கள் புரட்டாசியில் விரதம் இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம். புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கை தரக்கூடிய புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம்.
புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கும் உரிய மாதமாக இருப்பதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புதமான மாதமாகும். இதனால் புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று பலவிதமாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதினாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லக்கூடிய மாதம் என்பதால் புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்தது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.